من خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. மிகுந்த மரியாதைக்கும் சங்கைக்கும் உரிய நிகழ்ச்சியின் தலைவர் அவர்களே, மரியாதைக்குரிய உலமாக்களே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். பத்ரீன்களினுடைய நிகழ்வு. இன்றைய உரை பாக்கியமிக்க பத்ரியூன்கள். எனக்கு முன்னால் உரை நிகழ்த்திய பெருமக்கள் அத்தனை பேரும் பத்ர் இல்லை என்றால் இஸ்லாம் இல்லை என்பதை சுட்டி காட்டினார்கள். பத்ரில் இஸ்லாம் தோற்று போயிருந்தால் இஸ்லாம் இந்த மண்ணை விட்டும் அகற்றப்பட்டு போயிருக்கும். அதற்கான சான்றுகள் ஹதீதுகளில் தெளிவாக இருப்பதை நம்முடைய பெருமக்கள் சொன்னார்கள். கடந்த காலத்திலும் இது போன்ற நிகழ்ச்சிகளில் பத்ரினுடைய வரலாறு, அதில் பங்கு பற்றியவர்கள், நடந்த யுத்தத்தினுடைய நோக்கம் என்பது குறித்து பல தகவல்களை நாமும் பேசியிருக்கிறோம். ஆனால் அந்த பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட அந்த பெருமக்களினுடைய சிறப்புகள், அவர்களினுடைய தனித்தன்மைகள், அவர்களுடைய மாண்புகள் என்பது குறித்து சில குறிப்புகளை மாத்திரம் நான் இங்கே தகவலுக்கு முன் வந்திருக்கிறேன். எனக்கு முன்னால் உரை நிகழ்த்திய ஹதரத் பெருந்தகை அவர்கள் செய்தனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குறித்த ஒரு தகவலை சொன்னார்கள். பத்ர் யுத்தத்திலே அபூஜஹலினுடைய தலையை அறுத்து வருவதற்காக சென்ற நிகழ்வை அவர்கள் குறிப்பிட்டார்கள். அவர்கள் ஒரு பத்ரி. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு பத்ரி. அவர்கள் குறித்த ஒரு தகவல். இப்படி பத்ர் களத்திலே கலந்து கொண்ட பெருமக்களில் ஒரு சிலரை மாத்திரம், 313 பேருடைய தகவலையும் சொல்றதா இருந்தால் அடுத்த பத்ர் வந்துடும். ஆகவே ஒரு சிலரினுடைய ஒரு சில செய்திகளை மாத்திரம் நாம் இங்கே முன்வைக்க இருக்கிறோம். செய்திகளை உள்வாங்குவது மாத்திரமல்ல நம்முடைய நோக்கம். அவர்கள் ஆற்றிய அந்த தீரமிக்க செயல்கள், அவர்கள் செய்து காட்டிய அற்புத நடவடிக்கைகள், அவர்கள் பங்கு பற்றிய நிகழ்வுகள், இவைகளெல்லாம் நம்மை போன்றவர்களுக்கு ஒரு பாடமும் படிப்பினையும். அந்த பாடத்தையும் படிப்பினையும் நம்முடைய வாழ்வியலில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த உரையினுடைய நோக்கம் என்றால் அது மிகையல்ல. அல்லாஹ் அதை கபூல் செய்வானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, பல சஹாபிகள் எனக்கு முன்னால் உரை நிகழ்த்தியதின் காரணத்தினால் அவர்கள் விட்டு சென்ற அந்த இடத்திலிருந்து நான் தொடர்கிறேன். இப்னு மஸ்ஊத் ஒரு அற்புதமான ஒரு சஹாபி. எந்த அளவிற்கு தெரியுமா?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அவர் என்று எண்ணும் அளவிற்கு, சஹாபிகளால் எண்ணப்படும் அளவிற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இல்லத்திற்குள்ளால் தங்கு தடையில்லாமல் நுழைந்து வரக்கூடிய ஒரே சஹாபி அவர்கள். அவர்களுடைய குடும்பத்தில் அல்லாத ஒரு சஹாபி, அவங்களுடைய குடும்பம் அல்ல. ஆனாலும் கூட மற்றவர்கள் எல்லாம் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு கண்மணி நாயகத்தினுடைய குடும்பத்தை சார்ந்தவரோ என்று எண்ணும் அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லத்தோடு அப்படி ஒட்டி உறவாடக்கூடிய மகத்துவத்தை கண்மணி நாயகம் அவர்களுக்கு கொடுத்திருந்தார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதங்களில் இருந்து செருப்பை கழட்டி வைப்பதும், நிகழ்வு முடிந்த பொழுது அவர்களுடைய காலிலே செருப்பை மாட்டுவதும், அவர்களுடைய தலையணையையும் தண்ணீரை வைத்திருக்கக்கூடிய கேத்தலை பாதுகாத்து சுமந்து எடுத்து செல்வது, இது போன்ற பணிகளை எல்லாம் அவர்கள் செய்து வந்தார்கள். இப்னு மஸ்ஊத் இஸ்லாத்திற்கு வந்த ஆச்சரியமே, ஒரு நிகழ்வே ஒரு ஆச்சரியமான ஒன்றுதான். சின்ன வயது, மக்காவில் வெளிப்புறத்தில் காலார நடந்து வருவதற்கு காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய அருமந்த தோழர் எங்களுடைய பாட்டனார் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் செல்லும் பொழுது தாகம் ஏற்படுகிறது. இவர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். அவரை அணுகி, இந்த ஆட்டிலிருந்து கொஞ்சம் பால் தர முடியுமா, தாகமாக இருக்கிறது என்று கேட்ட பொழுது, இந்த ஆடு எனக்குரியது அல்ல, நான் ஆட்டினுடைய மேய்ப்பாளன், நான் ஒரு தொழிலாளி, என்னுடைய முதலாளி இந்த ஆட்டை மேய்ப்பதற்காக என்னிடத்தில் தந்திருக்கிறார், அவருடைய உத்தரவு இல்லாமல் எப்படி நான் பால் தர முடியும்? அந்த காலத்தில் இப்படிலாம் பேசுறது அரிது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆச்சரியப்பட்டாங்க, என்ன அழகாக பேசுகிறார், என்ன அழகாக பேசுகிறார். ஒரு ஆட்டிலிருந்து பாலை கறந்து கொடுத்து விட்டால் முதலாளிக்கு தெரிந்து விடுமா என்ன? தெரிய போவது இல்லை. ஆனாலும் கூட இந்த காலகட்டத்தில் அல்ல, அது அந்த காலகட்டம். அந்த காலகட்டம் எப்படிலாம் விசாரிக்கிறதா இருந்தா, விவரிக்கிறதா இருந்தா அது ஒரு தனி தலைப்பு. அது அவ்வளவு மோசமான மனித நேயம் கெட்டு போயிருந்த, இறந்து போயிருந்த, செத்து போயிருந்த ஒரு காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் ஒரு இளைஞர் இப்படி பேசுகிறார் என்றால் ஆச்சரியமாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு குட்டி ஆடு, ஆண் ஆடு அண்டாத ஒரு பெண் ஆடு, அத்தகைய ஆட்டிலிருந்து பால் வருவதில்லை. ஒரு குட்டியிலிருந்து பால் வருமா? வராது. அந்த ஆட்டை காட்டி சொன்னார்கள், இந்த ஆட்டு குட்டியிலிருந்து, ஆண் ஆடு அண்டாத இந்த குட்டியிலிருந்து நான் பால் கறந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்னு மஸ்ஊத் கேட்டாங்க, இது பால் வராதே, வந்தால் அதற்கும் உங்களினுடைய எஜமானனிடத்தில் உத்தரவு கேட்க வேண்டுமா, அதற்கும் உங்களினுடைய எஜமானர் உரிமையாளராக ஆகுவாரா என்று சொன்ன போது அதற்கு ஆக மாட்டார். ஆனால் அது பால் வராத, கறக்க முடியாத குட்டி ஆடு அல்லவா, அது கறந்தால் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாமா? தாராளமாக. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களினுடைய முபாரக்கான கையை அந்த மடுவிலை வைத்தார்கள். மடு வீங்கியது, பால் சுரந்தது. சித்திக் நாயகம் பாலை கறந்தார்கள். ஒரு கல்லிலே ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு வந்து அதிலே பாலை கறந்து கண்மணி நாயகம் குடித்து, சித்திக் நாயகம் குடித்து அவருக்கும் கொடுக்க சொன்னார்கள். ஆச்சரியப்பட்டு போனார்கள். திரும்பவும் கை வைத்தார்கள், பழைய மாதிரி ஆயிடுச்சு. இப்னு மஸ்ஊத் கேட்டாங்க, நீங்க ஒரு மந்திரம் ஒன்று சொன்னீங்களே, அது என்னங்கிறது எனக்கு கற்றுத்தாங்களே அப்படின்னாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னாங்க. ஒரு மந்திரம் சொன்னீர்கள் அல்லவா, அதை அந்த சுலோகத்தை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்ட பொழுது, வாந்த முஅல்லிம், கற்றுத்தருவது என்ன, ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பலருக்கு இதை கற்றுக் கொடுப்பீர்கள் என்றார்கள். அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஒரு பத்ரி. ஃபத்ஹு மக்கா ஹிஜ்ரி 8. ஃபத்ஹு மக்காவின் போது மக்காவை கைப்பற்றுவதற்காக சஹாபிகள் 10,000 பேர் வருகிறார்கள். மக்காவிற்கு வெளியில் மதீனா ஷரீஃபிலிருந்து புறப்பட்டு வர்றாங்க. தனி வரலாறு இல்லையா, அது இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் நடைபெற்றது தான். ஃபத்ஹு மக்கா ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமலான் மாதத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு. புறப்பட்டு வருகிறார்கள். ஒரு பகுதியிலே சஹாபிகள் தங்கி இருக்கிறார்கள். மக்காவிற்கு வெளியிலே ஒரு வகையான ஒரு மரம், கருவேல மரம் மாதிரி ஒரு மரம் இருக்கிறது. நிறைய பழங்கள் கிடைக்கிறது, அதிலே பழங்கள் இருக்கிறது.
அந்த பழங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாங்க, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்ட்டு. அப்போ சில பேர் நோன்பு பிடிக்க முடியாத நிலையில் இருந்தார்கள், அந்த பழத்தை சாப்பிட்டார்கள். அது அவர்களுக்கு சுவையாக இருந்தது. சுவை மிகுந்த பழமாக இருக்கிறதே என்று ஆச்சரியப்பட்டு போன அந்த பெருமக்கள், இந்த மரத்திலே இருக்கிறது, நிறைய பழம் இருக்கிறது, எப்படி பறிப்பது, அதை அடிப்பதற்கான கொக்கைகள் கம்புகள் எதுவும் இல்லையே என்று சொன்ன பொழுது, இந்த மரத்திலா ஏற வேண்டும், நான் ஏறுகிறேன் என்று சொல்லி இப்னு மஸ்ஊத் கடகடகென்று ஏறினார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலாவுடைய கால் இருக்கிறதே சின்ன காலாக இருக்கும். கால் ரொம்ப சின்னதாக இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அந்த காலை வைத்துக்கொண்டு வேகமாக ஏறுவதை பார்த்து சஹாபிகள் எல்லாம் சிரிக்க ஆரம்பித்தார்கள். மதீனாவாசிகள், இந்த காலை வச்சுக்கிட்டு அவர் இப்படி ஏறுறாரு பாருங்க. சில பேரை பார்க்குறோம், ஒல்லிசா புடிசா இருப்பார், காலெல்லாம் வளைஞ்சு போயிருக்கும், மரத்தில் ஏற சொன்னால் பரமரத்தில் கூட கடகடன்னு ஏறுவார். அது பழக்கம். அந்த பகுதியிலே அவர்கள் ஆடு மேய்த்தவர்கள். ஒரு காலகட்டத்தில் அந்த பகுதியில் ஆடு மேய்த்து இந்த மரங்களில் ஏறி இறங்கி குதித்து விளையாடி அதில் இருக்கக்கூடிய பழங்களை எல்லாம் சாப்பிட்டு அந்த காலத்தை கழித்த பெருமகனார் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இது ஒரு மேட்டர் அல்ல. கடகடென்று மேகலையை ஏறினார்கள், பழங்களை உடுப்பினார்கள், பறித்தார்கள், கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஆச்சரியப்பட்டு போனார்கள். சஹாபிகள்லாம் சிரிச்சாங்க அந்த காலை பார்த்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இப்னு மஸ்ஊதினுடைய இந்த காலை பார்த்து, மெலிஞ்சு போயிருக்கக்கூடிய ஒட்டி போயிருக்கக்கூடிய இந்த கால்களை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீர்களா? தல்ஹகூனா, நீங்கள் அதை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீர்களா என்று கேட்டபோது, ஆம் நாயகமே, எங்களுக்கு அது சிரிப்பாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது இந்த கால்களை பார்க்கும் பொழுது என்று சொன்ன பொழுது, மா தல்ஹகூன லிரிஜ்லி அப்துல்லா, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவருடைய காலை பார்த்தா நீங்கள் சிரிக்கிறீர்கள். நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டுமா? லரிஜுல் அப்துல்லா, இப்னு மஸ்ஊதினுடைய கால் இருக்கிறதே, அஸ்கலு ஃபில் மீசானி யௌமல் கியாமத்தி மின் உஹத், உஹத் மலையை விட கியாமத்திலே மீசானில் இப்னு மஸ்ஊதினுடைய கால்கள் பாரமாக இருக்கும். மீசானில் அவருடைய காலை வைத்தால் உஹது மலைக்கு என்ன கனம் இருக்குமோ அதை விட கனமாக அவருடைய நன்மை மிகைத்து போயிருக்கும். அவ்வளவு பலம் வாய்ந்ததாக அந்த கால் இருக்கும். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான செய்தி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மீசானில் லரிஜுலு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அஸ்கலு ஃபில் மீசானி யௌமல் கியாமா மின் உஹுத், உஹுத் மலையை விட அவருடைய ஒரு பாதம், 2 பாதம் கூட வைக்க தேவையில்லை, ஒரு காலை வச்சாலே போதும், தட்டு நிறைஞ்சிரும். மீசானினுடைய தட்டு தராசு நிறைந்து போய்விடும், உஹது மலையை விட கனமாக இருக்கும் என்று ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஒரு பத்ரி. சையதனா அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொஞ்சம் வசதியான சஹாபி. ஒரு மனிதனை பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் விதிவிலக்கானவர்கள் எதிலும் இருப்பார்கள், விதிவிலக்கானவர்கள் எதிலும் இருப்பார்கள். பெரும்பாலானவர்களை நாம் பார்க்க முடிகிறது. வசதிகள் வாய்ப்புகள் பெருகி வந்த பொழுதிலும் கூட அல்லாஹ் தன்னுடைய வசதிகளை வாய்ப்புகளை பெருக்கி தந்த அளவிற்கு தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்ற மனோநிலை உள்ளவர்கள் குறைவுதான். இதில் சொல்வதற்கு ஒன்றும் எங்களுக்கு அச்சம் இல்லை. ஆனால் அந்த நிலை மாற வேண்டும் என்பதுதான். தந்திருக்கக்கூடிய செல்வமோ, பெற்றிருக்கக்கூடிய அறிவோ, பெற்றிருக்கக்கூடிய பதவியோ, இது அவை அனைத்துமே அமானத். அவைகளெல்லாம் அமானிதமாக நம்மிடத்தில் தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஒப்படைத்திருக்கிறான். நான் உனக்கு இந்த பதவியை தந்தேனே, நான் இந்த பொருளை உனக்கு தந்தேனே, நான் இந்த அறிவை உனக்கு வழங்கினேனே, என்ன செய்தாய், நீ எப்படி பயன்படுத்தினாய் என்று ஒரு காலகட்டத்தில் ஆகிரத்தில் அல்லாஹ் நம்மை கேட்பான். எனவே அவைகள் எல்லாம் அமானிதம், நம்முடையது அல்ல என்பதை முதலாவதாக நம் நெஞ்சத்தில் இருத்திக் கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, செல்வந்தர்கள் அவர்களுடைய தகுதிக்கு தகுந்தவாறு செலவழிக்க வேண்டும், சத்தியத்திற்காக வேண்டி தர வேண்டும். ஆனால் இன்னைக்கு அசத்தியத்துக்காக இருக்கிறவங்களாம் கொடுக்குறான், பாத்தில் இருக்கிறவன் அள்ளி வழங்குறான், ஹக்கில் இருக்கிறவங்க தான் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. இது எல்லா காலத்திலும் இந்த நிலை தான் போலும். அருமையானவர்களே, கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா ஒரு வசதியானவர் தான். ஒரு முறை ஒரு தோட்டத்திலே நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள்.
தோட்டத்தில் தொழுது, அவங்களுடைய தோட்டம் அது. நல்ல ஈச்சமர தோட்டம், நல்ல செழிப்பாக வளர்ந்திருக்கிறது, நல்ல அடர்த்தியாக அதனுடைய கிளைகள் பறந்து போயிருக்கிறது. அதற்கு மத்தியில் இன்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு பறவை, ஒரு குருவி, அது உள்ளே வருகிறது. அழகாக இருக்கிறது. அதனுடைய சிவந்த நிறமுள்ள குருவி, சொண்டு ஒரு பச்சையா இருக்கு, ஒரு டிஃபரெண்டா இருக்குது. அது அங்கேயும் இங்கேயும் அப்படி இப்படியும் பறக்குது. தொழுதுகிட்டு இருக்கக்கூடிய அவர்களுடைய பார்வை அந்த பறவையில் விழுகிறது. தொழுகையில் எத்தனை ரக்காத்து தொழுதோங்கிறது மறந்துடுச்சு. நமக்கு இது அடிக்கடி நடக்கிறது தானே, இது ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை. நமக்கு 4 3 எத்தனை 2 1 என்ன இந்த கதையெல்லாம் நமக்கு அடிக்கடி நடக்கிறது. நடக்காமல் இருந்தால்தான் ஆச்சரியம் நமக்கு, அவர்களுக்கு நடந்தால் ஆச்சரியம். ஒரு கரெக்டாக எல்லா தொழிலையும் சரியாக நம்ம தொழுதுகிட்டு இருந்தால் பெரிய ஆச்சரியம். அது ஏதாவது குழப்பம் நகழ்ந்தாதான் என்ன செஞ்சோம் நமக்கு. ஏன்னா நம்முடைய சிந்தனைகள் நம்மை விட்டு அது வெளியிலே சென்று விடும். சிந்தனைகள் எங்கே இருக்க வேண்டுமோ தொழுகையிலே அப்படி இருப்பது இல்லை. இன்ன ஸலாத்த தன்ஹானில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் என்கிறான். தொழுகை மானக்கேடான விஷயங்களை விட்டும் கேவலமான விஷயங்களை விட்டும் ஒரு மனிதனை தடுக்கும். ஆனால் தொழக்கூடிய மனிதன் எத்தனை பாவங்களை செய்கிறான். அவனுடைய தொழுகை தொழுகையாக அமையவில்லை என்பதுதானே தவிர, அது தொழுகையாக அமைந்திருந்தால் அல்லாஹ்வினுடைய கவுல் அது தடுத்து தான் இருக்கும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். இதயத்திற்கு சாந்தி தருவது எது தெரியுமா? அல்லாஹ்வை திக்ர் செய்வது, அல்லாஹ்வை நினைவு கூறுவது. நாம் எல்லாம் திக்ர் செய்யாதவர்களா என்ன? எத்தனை திக்ர் மஜ்லிஸ்களிலே கலந்து கொள்கிறோம். ஆனாலும் கூட நமக்கு நிம்மதி இல்லாதவர்கள் நம்மிடத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க. என்ன காரணம்? திக்ர்கள் திக்ர்களாக அமையவில்லை, தொழுகைகள் தொழுகைகளாக அமைவதில்லை, தஸ்பீகுகள் தஸ்பீகுகளாக அமைவதில்லை. எந்தெந்த வணக்க வழிபாடுகள் எப்படி அமைய வேண்டுமோ அப்படி அமையாததினுடைய விளைவை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையான பெருமக்களே, அங்கே அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நாம் தொழுகிய ரக்காத்துக்கள் எத்தனை என்பது மறந்து போன பொழுது அவர்களுக்கு கோபம் வந்தது. யார் மீது? அந்த பறவையின் மீதா? தன் மீதே கோபம் வந்தது. என்ன தொழுகை நாம் தொழுதிருக்கிறோம், இது ஒரு தொழுகையா? நம்முடைய தொழுகையை இந்த தோட்டத்திலே இருந்ததின் காரணத்தினால் இப்படி எத்தனை ரக்காத்துக்கள் என்பதை கூட நாம் மறந்து விட்டோமே என்று அதை ஒரு பெரியதாக எடுத்துக்கொண்டார்கள். உண்மையில் அது ஒரு பெரிய விஷயம்தான். ஆனா உண்மையில் நாம் அப்படி இருக்கிறோமா? நமக்கு அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு இல்லையே. நமக்கு அது ஒரு சரி ஒரு பொழுதுபோக்கா போச்சு. அதான் வாடிக்கையா நடந்து எப்போதாவது நடக்கிறதா இருந்தா தான் இப்படி நடந்து போச்சு. அம்மா எப்பவும் நடக்கிறதா என்ன இருக்கு, எப்பவும் நடக்கிறது தானே, ஓகே அப்படின்னு போயிட்டே இருப்போம். மேல பட்டிருக்கக்கூடிய தூசியை தட்டுற மாதிரி தட்டிக்கிட்டு போயிட்டு இருப்போம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அவர்கள் அதிர்ந்து போனார்கள். செய்தது என்ன தெரியுமா? என்னுடைய தொழுகையினுடைய ரக்காத்துக்களை மாற்றிவிட்ட இந்த தோட்டம் எனக்கு தேவையில்லை என்று சதக்கா செஞ்சாங்க. நாம் அப்படி சதக்கா செய்கிறதா நம்மகிட்ட ஒன்றும் மிச்சம் இருக்காது, எல்லாத்தையும் கொடுத்துடணும். எதாவது மிஞ்சுமா? ஏன்னா நம்ம வந்து மறந்துக்கிட்டே தானே இருக்கோம். இறைவனுடைய சிந்தனையை விட்டு அப்பாற்பட்டே நாம் இருக்கிறோம், எல்லாவற்றையும் மறந்து இருக்கிறோம். அப்படி கொடுக்க நாம் துணிந்தால் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம், ஒன்றும் பாக்கி இருக்காது. அருமையான பெருமக்களே, இவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களினுடைய சொந்தக்காரர் ஒருவர் வந்து கேட்கிறார். சொந்தக்காரர் வந்து ஒருத்தர் கேட்கிறார், நான் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், ரொம்ப துன்பத்தில் இருக்கிறேன் அப்படின்னா. அப்படியா? என்னுடைய சொந்தக்காரர் ஆகிவிட்டு என்னுடைய உறவல்லவா நீங்கள்? என்னுடைய அன்பிற்குரியவர்கள்லாம் இல்லை, நீங்கள் இவ்வளவு கஷ்டத்தில் இருப்பது எனக்கு தெரியாது. எனவே இந்த நிலத்தை நான் வாங்கி இருக்கிறேன், பேசி முடித்திருக்கிறேன். உங்களுக்கு இந்த நிலம் தேவையா? அல்லது அந்த நிலத்தை நான் உங்களுக்கு விற்று உதுமான் ரலியல்லாஹு தஆலா இடத்துல வாங்கி இருக்கிறேன், திருப்பி அவங்ககிட்டயே கூட நான் வித்துறலாம், அதை வித்து உங்களுக்கு காசு தரவான்னு கேட்கிறாங்க. காசு என்ன, ஒரு 10,000 5,000? 3 லட்சம் திர்ஹங்கள். 3 லட்சம் எனக்கு காசை தந்தா பரவாயில்லைனாங்க. அதை அவங்க விற்று அவங்களே காசு 3 லட்சம் திர்ஹத்தை கொடுக்கிறாங்க. ஒரு சொத்தை விற்று சொந்தக்காரருக்கு கொடுக்கும் தன்மை உடையவர்கள் பத்ரியன்கள். சொத்தை கூட கொடுப்பார்கள் சொந்தத்திற்காக, உறவுக்காக. உறவுகள் பேணப்பட வேண்டியதை குறித்து அல்லாஹும் அவனுடைய திருத்தூதரும் நீண்ட செய்திகளை பேசியிருக்கிறார்கள். உறவுகள் ஒரு காலகட்டத்தில் ஆலமுல் அர்வாகில் மனித சமூகம் படைக்கப்படுவதற்கு முன்பாக
எல்லா சப்ஜெக்ட்லாம் எல்லாம் மக்களை ரூஹுகளில் அழைச்சி எல்லாம் பேசுகிறான் அல்ல. இந்த செய்தி நிறைய விரிவாக இருக்குல்ல ஹதீதுகளில், குர்ஆன்லேயும் அது சொல்லப்படுது. அலஸ்து பிரப்பிக்கும் ஒய்தாஹதல்லாஹு மீதாக்கன் நபியின் போன்ற வசனங்களில் எல்லாம் ஆலமுல் அர்வாகை பற்றி விரிவாக பேசப்படும். அப்படியெல்லாம் பேசி முடிக்கப்பட்டதற்கு பிறகு சிலத்துர் ரஹம், குடும்ப உறவை பேணி நடக்குதல், இணைந்து நடக்குதல் என்பது எழுந்து நின்றது. அது ஒரு உருவம் இல்லை, ஆனால் எழுந்து நின்றதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. எழுந்து நின்று கேட்கிறது, யாரப், என்னை துண்டித்து நடப்பவனுக்கு என்ன ஜஸா, என்ன கூலி? என்னுடைய உறவை முறித்து நடக்கிறானே, குடும்ப உறவைகளை பாழாக்கிறானே, அவனுக்கான கூலி என்ன என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னான், உன்னை முறித்து நடப்பவனுக்கு நான் அருள் புரிய மாட்டேன். யார் உன்னை முறித்து நடக்கிறானோ அவனுக்கு நான் அருள் புரிய மாட்டேன் என்றார் என்று அல்லாஹ் சொன்னதாக காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய உறவுக்காக தான் வாங்கிய புதிய சொத்து, வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ தானங்க வாங்கியிருக்கிறீங்க, அந்த தோட்டத்தை கொஞ்சம் கூட அனுபவிக்கலையே, நம்ம பிள்ளைகள்லாம் ஒரு நாள் கூட போட்டு பார்த்துட்டு வரலையே, ஒரு நாள் பழத்தை கூட சாப்பிடலையே, அப்படிலாம் நம்ம வீட்டில் கேட்பாங்களா இல்லையா? அது ஒரு பெரிய பாரதூரமான விஷயம் இல்லை என்றாலும் கூட எதையும் எதிர்பார்க்காமல் வந்து கேட்பவர் உறவு. உறவை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் யோசித்து பார்த்த அவர்கள் உடனடியாக சட்டென்று அதை கொடுத்து விட்டு அதை அப்படி அந்த 3 லட்சம் திர்ஹங்களையும் கொடுத்து வழங்குகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பத்ரியன்கள். அபூ தல்ஹா மினல் பத்ரியின், பத்ரியில கட்டுப்பட்டவர்களாக அவர்கள் திகழ்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம். அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, கொஞ்சம் சிரமத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்படுறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா 400 தீனார்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். ஆட்சிக்கு செல்வம் வந்து கொண்டிருக்கிறது. பல பகுதிகளிலும் நடக்கக்கூடிய யுத்தங்களிலிருந்து கனிமத்து பொருள்கள் மழை என குவிகிறது. அப்படி குவியக்கூடிய அந்த பொருள்களிலிருந்து ஒவ்வொருவருக்கும் காசுகளை மதீனாவில் இருக்கக்கூடிய சஹாபிகளுக்கெல்லாம் மானியம் கொடுக்கிறாங்க. அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அதை உமர் ரலியல்லாஹு செய்கிறாங்க. இதில் தனி விசேஷம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் பத்ரியன்களோ அவர்களுக்கு அதிகமாக கொடுக்கிறார்கள். மற்ற சஹாபிகள் கேட்ட பொழுது பத்ரி, அவர் பத்ரி, பத்ரிக்கு உண்டான தனித்தன்மையை அல்லாஹ்வும் பேசினான், அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசி இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்தஸ்துக்கு யாரும் இல்லை. ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தத்தை முடிச்சிட்டு புறப்பட்டு அந்த இடத்தை விட்டு தாண்டி இன்னொரு இடத்துக்கு வர்றாங்க. கடந்த காலத்தில் இதை நான் பேசியிருக்கிறேன். ஒரு இடத்துல நின்று தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. சஹாபிகள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென்று சிரிக்கிறாங்க. தொழுகையிலேயே சிரிக்கிறாங்க. சஹாபிகள் அதை பார்க்குறாங்க. என்ன ரசூலுல்லாஹ் தொழுகையில் சிரிக்கிறாங்களா, ஏமே என்ன அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, தொழுதுட்டு இருக்கும்போது ஜிப்ரைல் கிராஸ் பண்ணி போனாங்க. அவங்களுடைய தலையெல்லாம் புழுதியாக இருந்தது. ஏன்னா அவங்க யுத்தத்தில் கலந்துக்கிட்டாங்க, யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டதின் காரணத்தினால் அவர்களுடைய மேனியிலே இருக்கக்கூடிய புழுதியை ஆடை கசங்கி போயிருப்பதை நான் பார்த்து சிரித்தேன் என்று சொன்னதற்கு பிறகு பின்பு அவர்கள் உமர் ரலியல்லாஹு செய்தனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து கேட்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, நாயகமே ஒரு கட்டத்தில் கேட்குறாங்க, இந்த பத்ரீன்கள் இருக்கிறாங்களே இவங்களை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன கேட்குறாங்க. பத்ரீன்களை பற்றி உங்களினுடைய அபிப்பிராயம் என்ன நாயகமே என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, என்னுடைய தோழர்களிலேயே மிக உன்னதமானவர்கள் பத்ரீன்கள் தான். என்னுடைய தோழர்களிலே உன்னதமானவர்கள் முதன்மையானவர்கள் பத்ரீன்கள் தான் என்று சொன்ன பொழுது சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பதில் என்ன தெரியுமா? நாயகமே, இந்த பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட மலக்குமார்கள் இருக்கிறார்கள் இல்லையா, பத்ர் யுத்தத்தில் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை கலந்து கொள்ள செய்ததாக குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். சூரத் ஆலி இம்ரானில் இடம்பெறுகிறது. அதை சொல்றாங்க, அந்த மலக்குமார்கள் தான் மலக்குமார்களே சிறந்தவர்கள். ஆக மொத்தத்தில் பத்ரீன்கள், அங்கேயும் பத்ரீன்கள் இருக்கிறாங்க. எங்கே?
வானவர்களிலும் பத்ரியன்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தான் வானவர்களிலே மலக்குமார்களிலே சிறந்தவர்கள். இந்த பத்ரியன்கள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா சஹாபிகளும் சிறந்தவர்கள். அதில் மிக்க சிறந்தவர்கள் பத்ரியன்கள் என்பதை ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு தஆலா பத்ரி. ஒரு தடவை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நான் ஒரு பகுதியிலே கடந்து செல்லும் பொழுது ஒரு பாறையிலே ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர்களோடு கன்னத்தோடு ஒரு கன்னமாக ஒருவர் தன்னுடைய கன்னத்தை வைத்து ரகசியம் பேசிக் கொண்டிருக்கிறார். கன்னத்தோடு கண்ணை வச்சு இப்படி இவ்வளவு நெருக்கமா நான் பார்த்ததில்லை. யாருன்னு தெரியல அந்த ஆளு. எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. என்னோட கன்னத்தோட கண்ணை வச்சு ரகசியம் பேசுறாங்களே என்றெல்லாம் நான் பேசிட்டு அப்படியே வெக்கப்பட்டு அப்படியே போயிட்டேன். சலாமும் சொல்லலை. சலாம் சொல்றதுக்கு வெக்கம் வந்துருச்சு. முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சலாம் சொல்றதுக்கு வெக்கப்பட்டு அப்படியே நினைச்சிட்டாங்க. அவன் அங்கிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் கூச்சமா இருந்தது. அப்படி போயிட்டாங்க. ஏன்னா கன்னத்தோட கண்ணை வச்சுட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு. கொஞ்சம் காலம் கழித்தது. நேரமோ அல்லது அடுத்த நாளோ முஹம்மது இப்னு மஸ்லமா வரும்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இப்னு மஸ்லமா, நேற்று எங்களை கடந்து போனீர்கள் இல்லையா? ஆமாம் நாயகமே. ஏன் சலாம் சொல்லலை? ஏன்னா கடந்து போகிறவர் தான் சலாம் சொல்லணும். எல்லாவற்றுக்கும் ஒரு அழகு, முறை, ஒழுங்கு, டிசிப்ளின், தர்த்தீபை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்க. நான் நடந்து போவதாக இருந்தால் அமர்ந்து இருப்பவருக்கு நாம் சலாம் சொல்லணும். வாகனத்தில் போவராக இருந்தால் அவர்தான் நடந்து போவருக்கு சலாம் சொல்லணும். வாகனத்தில் போகக்கூடியவருக்கு சலாம் சொல்லாதீர்கள். இப்படிதான் ஹதீது சொல்லுது. ஒருத்தர் பைக்கில் போய்கிட்டு இருக்கிறாரு, ஒரு ஹஸ்ரத் போறாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸ்ரத் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோம். ஒரு மரியாதை, நமக்கு ரொம்ப பிரியமான ஒரு ஆளு அல்ல ஒரு ஹாஜியார், நமக்கு விருப்பமானவர், ஒரு பெரியவர் போறார், பைக்கில் போய்கிட்டு இருக்கிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாஜியார், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ணே அப்படின்னு சொன்னா வலைக்கும் அஸ்ஸலாம் அவர் திரும்பி பார்த்தான்னு வைங்க, வேற ஒருத்தன் வந்து இடிச்சிருவான். இது எவ்வளவு அழகா ரசூல் சொல்லி தர்றாங்க. வாகனத்தில் போவருக்கு சலாம் சொல்லாதீர்கள். வாகனத்தில் போறவர் உங்களுக்கு சலாம் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. அவர் தானே உங்களுக்கு சலாம் சொல்றாரு. எனவே அவர்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்பாதீர்கள். அமர்ந்திருப்பவருக்கு நடப்பவர், நடப்பவருக்கும் அமர்ந்திருப்பவருக்கும் வாகனத்தில் செல்பவர், சிறிய பெரிய கூட்டத்தாருக்கு சிறிய கூட்டத்தார் என்றெல்லாம் சலாம் சொல்லக்கூடிய ஒரு ஒழுங்கு முறையை கூட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அவங்க எதை தான் விட்டாங்க? எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறாங்க. எதையும் அவங்க சொல்றதுக்கு விடலை. இப்படி சொன்னதுனால ஒரு ஞாபகம் வருது. ஈரோட்டில் பெரியார் எல்லாருக்கும் தெரியும், ஈவேரா பெரியாருண்டா. ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். அவர் பிறந்தமன் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். வந்திருக்கும் பொழுது அது முஸ்லீம்களுடைய நிகழ்ச்சி, அது ஏதோ ஒரு மீலாதோ ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அப்போ கஞ்சி கொடுத்துருக்குறாங்க. அந்த கஞ்சியை கொடுத்துருக்கிறாரு. பெரியாருடைய மீசை எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லை? தாடி மீசையும் பெருசாக தான் இருக்கும், தாடியும் பெருசாக இருக்கும். தாடி பெருசாக இருந்தால் பரவாயில்ல, மீசை பெருசாக இருந்தால் இப்படி இருக்கும். அதை குடிக்கிறாரு, கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது. கஞ்சி ஒரு தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் குயிக்காக உள்ளே போயிடும், டீயாக இருந்தால் போயிடும். கஞ்சியாக இருந்தால் என்ன செய்யும்? கஞ்சி ஆக்கிடும் இல்லை? அவருடைய மீசையை கஞ்சி ஆக்கிட்டு இருக்குது. இப்படி அது போகிறதுக்கு உள்ள சிரமப்படுது. அப்போ பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, ஐயா ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? சொல்லுங்களேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்னப்பா என்ன சொல்லியிருக்கிறாங்க? தாடியை வளருங்க, மீசையை கத்தறிங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் கஞ்சை கீழே வச்சுட்டு சொன்னார், இந்த மனுஷன் எதையும் சொல்லாமல் விடலையோ, இதையுமா சொல்லியிருக்கிறாங்க அவங்க? இதையும் சொல்லியிருக்கிறாரா? ஆச்சரியமா இருக்கப்பா. அவருடைய செய்திகள் எல்லாம் படிக்கும் பொழுது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது என்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையும் சொல்லாமல் விட்டதில்லை. இந்த மீசைக்கு அரபியில் ஷாரிபுன்னு தான் பேர் வச்சிருக்கிறான். ஷாரிபுண்டா குடிக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம குடிக்கும்போது அதையும் சேர்ந்து குடிக்கும், அதனால அதை கட் பண்ணுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான பெருமக்களை, எதையும் அவர்கள் சொல்லாமல் இருந்ததில்லை. மஸ்லமா இப்னு மஸ்லமா, நீங்கள் ஏன் சலாம் சொல்லவில்லை? நாங்கள் தானே உட்கார்ந்து இருக்கிறோம், அவர் தானே கடந்து போறாங்க, அவங்க தானே சலாம் சொல்லி இருக்கணும். நாயகமே, உங்களோட ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாரு, கன்னத்தோட வேற கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருந்தது, ஹயாவாக இருந்தது, ஒரு டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி இருந்தது. நான் சொல்லாமல் அப்படி போயிட்டேன். என்ன மஸ்லமா இப்னு மஸ்லமா இப்படி இருந்துட்டீங்க? ஏன் தெரியுமா? அப்படி என்னோட இருந்தவர் யார் தெரியுமா? ஜிப்ராயில். நீங்கள் பார்த்தது சாதாரண ஒரு ஆள் இல்லை, ஜிப்ராயிலை பார்க்குறீங்க.
அவர் ஜிப்ரைல் கேட்டாங்க, என்ன முகமது இப்னு இஸ்லாமா சலாம் சொல்லலாம் போயிட்டாங்க, அவர் சலாம் சொல்லியிருந்தா நான் பதில் சொல்லியிருப்பேனே. ஒரு மலக்கினுடைய சலாம் கிடைத்திருக்கும். அந்த அளவிற்கான அவங்க எதிர்பார்க்கிறாங்க, அவங்க சலாம் சொல்லணும்னு எதிர்பார்த்தார்கள். யார்? மலக்கு. ஏன் தெரியுமா? ஒரு பத்ரியினுடைய சலாமை எதிர்பார்த்திருந்தார்கள். முஹம்மது இப்னு மஸ்லமா ஒரு பத்ரி. எனவே அவர்கள் எனக்கு சலாம் சொல்ல வேண்டும். சலாம் சொல்ல வேண்டிய முறையில் உள்ளவர் அவராகத்தான் இருக்கிறார், அவர்தான் கடந்து செல்கிறார். எனவே அவர்தான் சலாம் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். ஆனா அவங்க சலாம் சொல்லல. ஆக பத்ரீன்களினுடைய சலாமை கூட மலக்குமார்கள், மாணவர் கோன், மலக்குமார்களுடைய தலைவர் வானவர் கோன் செய்தனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால் பத்ரீன்களுடைய மகத்துவம் என்ன என்பதை நாம் புரிய முடியும். அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பத்ர் யுத்தம் நடைபெறுவதற்கு முந்திய இரவு, பிறை 17 இரவு, 17 பகலில் தான் சண்டை நடக்குது. அன்னைக்கு இரவுக்கு சொல்றாங்க, கால யௌமு பத்ரின் வல்லதி நஃப்ஸி பியதிஹி லவ் அன்ன மௌலூதன் உலித ஃபீ ஃபிக்ஹி 40 சனத்தன் மின் அஹ்லித்தீன் யஅமலு பித்தாஅத்தில்லாஹி தஆலா குல்லிஹா வயஜ்தனிபு மஆசில்லாஹி குல்லிஹா இலா அன் யுருத்த இலா அர்தலில் உமர் அவ் யுருத்த இலா அல்லா யஅலம பஅத இல்மின் ஷைஆ லம் யப்லுக அஹதுக்கும் ஹாதிஹில் லைலா. அருமையானவர்களே, எவ்வளவு அற்புதமான செய்தி நீங்க பாருங்க. ஒரு புள்ள பிறக்கிறார், மார்க்கத்திலே தீன்லையே பிறக்கிறார். 40 வருஷம் இல்முக்காக வேண்டி தன்னுடைய காலத்தை அர்ப்பணிக்கிறார். அல்லாஹ்வினுடைய ஞானத்தை, இந்த மார்க்கத்தை கற்பதற்காக 40 வருடங்கள் அல்லது அவருடைய வயது முழுவதும் இலார்தலில் உமர், நீண்ட வயது அவர் வாழுகிறார். வாழ்ந்து அப்படிப்பட்ட இபாதத்துக்களிலே ஈடுபடுகிறார். ஒரு சிறு பாவத்தை கூட அவர் செய்யவில்லை. அல்லாஹ்விற்கு மாறு செய்யாமல் அல்லாஹ் விரும்பிய காரியங்கள் அத்தனையும் செய்து முடித்தார். அவர் செய்ததெல்லாம் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. அவர் செய்ததெல்லாம், அவர் ஆற்றிய பங்கு பணிகள் எல்லாம், சேவைகள் எல்லாம் இறைவனுக்கு பிரியமானது. அல்லாஹ் வெறுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்யவில்லை. இவர் எப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர்? இவர் எப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவராக இருப்பார்? பெரும் பாக்கியம் இல்லையா? பாவமே செய்யாமல், பாவம் செய்யாதவங்க யாரு? பாதுகாக்கப்பட்டவங்க நபிமார்கள் இல்லையா? அது போன்று ஒரு சாலிகான ஒரு நல்லடியாராக முழுமையாக வாழுகிறார். இல்மை கற்பதற்காக 40 ஆண்டு காலம் செலவழிக்கிறார். இல்மை கற்கிறதுங்க லேசான ஒரு விஷயம் இல்லை. பல ஹதீதுகளை நம்ம பார்க்க முடியும். இல்மை கற்பதற்காக ஒரு மனிதர் செல்லுகிறார். பைக்கில் போறாரு, காரில் போறாரு, சைக்கிளில் போறாரு, நடந்து போறாரு, விமானத்தில் போறாரு, எதுலையோ போறார். அப்படிலாம் இருக்குல்ல. வெளிநாட்டில் போய் இல்மை படிக்க போறவங்களாம் இருக்கிறாங்க. அதுல விமானத்தில் போறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, நடந்து போறாங்க, சைக்கிள்ல போறாங்க, பைக்கில் போறாங்க, ஏதோ ஒன்று போகிறார். உண்மையில் அவர்கள் அதில் பிரயாணிக்கவில்லை. அவர்களை எதில் சுமக்கிறார்கள் தெரியுமா? அவர்களை சுமப்பது எது தெரியுமா? அஜ்னிஹத்துல் மலாயிகா. அவர்கள் மலக்குமார்களுடைய ரெக்கையை விரித்து வைத்திருக்கிறார்கள், அதிலே நடந்து செல்கிறார்கள். அப்படி சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, இந்த இடத்துல ஒரு தகவலை நான் சொல்றேன். இந்த இல்மை படிக்க போகக்கூடிய மார்க்க இல்மை உலமாக்களினுடைய சிறப்புகளை சொன்னாங்க. அதை படிக்க போகக்கூடியவர்களுடைய செல்வக்கூடிய அந்த சிறப்பு எத்தகையது என்பதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மலக்குமார்கள் தங்களுடைய ரெக்கையில தாங்குறாங்க அவர்களுடைய பாதத்தை என்கிறார்கள். இந்த காலத்தில் உள்ள விஷமிகள் மாதிரி அந்த காலத்தில் ஒரு விஷமி இருந்தான். அவங்களுடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு நல்லடியார். அவங்க இல்மை கற்கிறதுக்கு அவங்களுடைய பிள்ளைகள் ஆட்களோட கடன்னு போறாங்க. டைம் ஆயிட்டு, மதரசா கொஞ்சம் வேகமா போறாங்க. அப்படி போகும் பொழுது அந்த விஷமி சொல்லுகிறான், டேய் பார்த்து போங்கப்பா, மலக்குமார்களுடைய ரெக்கையை ஒடிச்சிடாதீங்க. அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அவனுக்கெல்லாம் என்னன்னு கேட்டா, சரியான ஹதீஸ் தான் இருந்தாலும் ஏத்துக்கிட மாட்டான். எப்படி இருக்கணும்? அவன் மண்டைக்கு, அவனுடைய அறிவுக்கு பொருந்தினால் மாத்திரமே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அப்படி அறிவிச்சுட்டான். இல்லை, எங்கள் அறிவுக்கு அது சஹீஹான ஹதீஸாக இருந்தாலும் எங்களினுடைய அறிவுக்கு பொருந்தினால் மாத்திரமே ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு அறிவிக்கலாம். முதல்ல அறிவு இருந்தா தானே ஏற்க முடியும். முதல்ல அறிவு வேணும். இல்லை, ஏற்றுக்கொள்றதா இருந்தால் அறிவு வேணும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இதே மாதிரி விஷமிகள் அந்த காலத்தில் இருந்தார்கள். அதில் ஒருத்தன் சொன்னா, பார்த்து போங்கப்பா, மலக்குமார்கள் ரெக்கையை ஒடிச்சிடாதீங்க. அவங்க போனவங்க ஒன்றும் சொல்லலை.
ஆனால் அதே சமயத்தில் அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஒரு 4 ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சிருப்போம், திரும்பி பார்க்கிறோம் அவன் கால் விளங்காமல் கீழே முறிந்து விழுந்து விட்டான். கால் முறிந்து விழுந்து விட்டான் அவன். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்னைக்கு எத்தனை முறிவுகள் நடந்து கொண்டிருக்கிறதுங்க நம்ம தெரிஞ்சுதான் இருக்கிறோம். அவங்க முன்னாலேயே நிறைய பேசினாங்க. ஆனால் ஒன்று நான் திரும்ப சொல்வேன், எல்லாம் முறிஞ்சு போயிட்டாங்க, அவங்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டாரு அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நீங்கள் இது ரமலான் மாதம், சுஃபிதத்து ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படக்கூடிய காலம். இது ஷைத்தான் விலங்கிடப்பட்டிருக்கிறான். ரமலானுக்கு பிறகு வெளியில வருவான். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. ஏனெனில் அத்தகையவர்களோடு காலமெல்லாம் நாங்கள் போராடி இருக்கிறோம். எவ்வளவு பெரிய மாக்கீரீன்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியெல்லாம் குறைவுபடுத்தி பேசியவர்கள், சஹாபிகளை எப்படி பேசியவர்கள். அவன் என்ன சொல்றானோ அதெல்லாம் கேட்கறதுக்கென்று ஒரு கேவலமான ஒரு கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறான். அதற்கு ஒரு தக்பீர் முழக்கம் பேரு, கையை உயர்த்திக்கிட்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். அருமையான பெருமக்களே, ஆக அவர்கள் இல்லாமல் ஒன்று போகவில்லை. சுஃபிதத்து ஷயாத்தீன், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற மாதிரி ரமலான் காலத்தில் விலங்கிடப்பட்டது மாதிரி விலங்கிடப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள். ரமலான் முடிஞ்சு வெளியே வருவான் பாருங்க. ஆகவே நாம் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக இதை சொல்கிறேன். ஆக அப்படி வெளியாக்குற மாதிரி வெளியாக்குறது, மேலாண்மை குழு தூக்கி வெளியில போட்டேன்னு சொல்றது, இதெல்லாம் நடிப்பு. இது எல்லாமே நடிப்பு. இந்த நடிப்புக்கான டைரக்டரை வெளியே துடக்கப்படப்பட்ட அந்த தலைவர் தான். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நான் செய்திக்கு வருகிறேன். அருமையான பெருமக்களே, இந்த அற்புதமான இல்மை கற்பதற்காக செல்லக்கூடியவர்கள் மலக்குமார்களுடைய ரெக்கையில செல்றங்கிறாங்க. இப்படி 40 வருஷமாக ஒருவர் சென்று அதற்கு பிறகு அவர் அவருடைய வாழ்நாள் முழுவதுமே இபாதத்தில் ஈடுபட்டு எந்த தவறும் செய்யாமல் செய்தவைகளெல்லாம் முழுமையாக நன்மையாகவே செய்து முடித்ததற்கு பிறகு அவர் மரணித்தால் அவர் எவ்வளவு பெரிய பாக்கியவான். ஆனால் இந்த பத்ரினுடைய அவரை விட சிறந்தவர் யார் தெரியுமா? பத்ரி யுத்தத்தில் கலந்து கொண்டவர் இல்ல, பத்ரி யுத்தத்தினுடைய இந்த இரவிலே இருக்கக்கூடிய உங்களில் ஒருவருக்கு கூட அவர் நிகராக முடியாது. பத்ரி யுத்தத்தில் கலந்து கொண்டவங்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து. அந்த கலந்து கொள்வதற்கு முன்பாகவே அந்த பத்ரியன்கள் அந்த அந்தஸ்தை பெறுறாங்க. எவ்வளவு பெரிய சிறப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கிறார்கள். தபுரானியில் இந்த செய்தி இடம்பெறுகிறது. அருமையான பெருமக்களே, பத்ரினுடைய இரவிலே வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு இருந்தார்களே பத்ரியன்கள், அவருக்கு அதில் ஒரு பத்ரிக்கு நிகராக 40 வருட காலம் இல்மை கற்று 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 தேர்ந்து இறைவனுக்கு எந்த பாவம் செய்யாமல் மாறு செய்யாமல் வாழ்ந்து மடிந்தானே அந்த சாலிஹ் இந்த ஒரு இரவுக்கு இடம்பெற மாட்டான். மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு. நீ அவங்க செஞ்ச இபாதத்து, பத்ர் காலத்தில் நடந்த சண்டை, அதில் அவங்க ஈடுபட்டது, அதெல்லாம் நிறைய இருக்கு. இந்த இரவிலே இந்த பத்ரிலே கலந்து கொண்டவருக்கு அவர்கள் ஈடாக முடியாது, அவர்கள் இணையாக முடியாது என்று குறிப்பிடுகிறார்கள். என்றால் பத்ரினுடைய அந்தஸ்து என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலாவுடைய அத்தா வாப்பா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா ஒரு பத்ரி. பல செய்திகளை ரிவாயத்தை செஞ்சிருக்கிறாங்க. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா பல ஹதீதுகளை ரிவாயத்தை செய்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலாவுடைய தந்தை சீனா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அபூ ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உஹதிலே ஷஹீத் ஆயிட்டாங்க. உஹதிலே ஷஹீதாறாங்க. ஷஹீதானதற்கு பிறகு ஆனா அவங்க ஷஹீதாக்கப்பட்ட அந்த காட்சி எப்படி இருந்தது தெரியுமா? அவர்களே, உஹது யுத்தத்தில் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா ஷஹீத் ஆயிட்டாங்க. ஷஹீதாக்கப்பட்டதினுடைய நிலை எப்படி இருந்தது தெரியுமா? அவங்களுடைய சூரத்தை கண்டுபிடிக்க முடியல. இவங்க தான் அப்துல்லா ரலியல்லாஹு கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு எதிரிகள் தம்தீல் செஞ்சிட்டாங்க. எப்படின்னா, ஒரு கல்லை எடுத்து அவங்களுடைய முகத்தை கொத்திட்டாங்க, கண்ணை தோண்டிட்டாங்க, மூக்கை உடைச்சிட்டாங்க, பல்ல உடைச்சிட்டாங்க. அவர்களுடைய ஒரு கூரான கல்லை கொண்டு முகத்தை கொத்து கொத்து என்று கொத்தி அந்த அடையாளம் தெரியாமல் ஆக்கி போனார்கள். அப்படி ஆக்கப்பட்ட பொழுது கடைசியில் அவர்களுடைய சகோதரி கையிலே மாட்டியிருந்த மோதிரத்தை பார்த்து என்னுடைய சகோதரன் சொல்லும் அளவிற்கு அவர்களுடைய முகம் சிதைக்கப்பட்டு போயிருந்தது. அந்த ஜனாசாவை பார்க்கறதுக்கு அவருடைய மகனார் வர்றாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா வராங்க.
வந்து நெருங்கிய பொழுது சஹாபிகள் பார்க்க விடலை. ஏன்னா அத்தா ஆச்சு இல்ல, அத்தாவுடைய முகம் இப்படி இருந்து கோரையா இருக்கு, இப்படி கொத்தி போட்டா இப்படி பார்க்கிறது. இறைச்சி கொத்துக்கரியை கொத்துவது போன்று கொத்தி சதை பிண்டமாக ஆக்கி வைத்து விட்டார்கள். சிதைந்து போய் இருக்கிறது. இந்த முகத்தை மகனார் பார்த்தால் துடித்து போய் விடுவார். ஒரு அற்புதமான சஹாபி இல்லையா ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா. எனவே பார்க்க விடாமல் தடுத்தாங்க. ஆனா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏதோ இருக்கு, பரவாயில்ல, நான் எது வந்தாலும் சபூர் செய்யறேன், என்னை விடுங்கன்னாங்க. ஆனா விடுறதுக்கு மறுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க சொல்லிட்டாங்க. இப்படி கையை காட்டினாங்க, பார்த்தாங்க. பார்த்த உடனே அப்படி திகைச்சிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து சொன்னார்கள், ஜாபீர் வாங்க, ஒரு விஷயத்தை அலாவு பஷ்ஷிருக்க பீமா லக்கியல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்ல அபாக். அல்லாஹ் உங்களினுடைய தந்தையை சந்தித்த ஒரு அந்த நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஜாபீர், உங்களினுடைய தந்தையை அல்லாஹ் சந்திக்கிறான், அப்படி சந்தித்த நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா ஜாபீர்? பலா யா ரசூலுல்லாஹ், சொல்லுங்களேன். இன்னல்லாஹ அஹ்யா அபாக்கா, அல்லாஹ் உங்களினுடைய தந்தையை ஹயாத்தாக்கினான். ஹயாத்தாக்கிட்டு உங்க தந்தையோட பேசுறான். எப்படி பேசுறான் தெரியுமா? கிஃபாஹன், நேரடியாக பேசினான். யாரும் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் கூட நேரடியாக பேசுறது இல்லை. அதுக்குன்னு நிறைய முறைகள் இருக்குது. ஹிஜாப், மின் வராய் ஹிஜாப், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஹிஜாபுக்கு பின்னால் இருந்து பேசுவான். அது என்ன விதமான திரை என்பதை குறித்து ஆரிஃபீன்கள் நிறைய விளக்கங்களை கூறுவார்கள். குர்ஆன்ங்கிறது ஒரு பெரிய அற்புதம். ரோட்ல போறவன் ரிக்ஷால் நின்றுக்கிட்டு காலத்துக்கு பைக்கில் இருந்து கீழே போட்டுக்கிட்டு குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறான்ல, அது அல்ல குர்ஆன். அவன் குர்ஆனை பேசல. அருமையான பெருமக்களே, கிஃபாஹன், அல்லாஹ் உங்களுடைய தந்தையோடு நேரடியாக வசனித்தான், மூசா நபியோடு வசனித்த மாதிரி. அப்படி ஒரு சிறப்பை கொடுத்தான். என்ன கேட்டான் தெரியுமா? அப்தல்லா, என்ன வேணும் உங்களுக்கு? அல்லாஹ் என்ன வேணும் நம்மகிட்ட கேட்டா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். வந்து வீட்டு அப்துல் காதிர், இஸ்மாயில், இப்ராஹிம் என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் என்ன வேணும் அல்லாஹ் கேட்குறான். அவ்வளோதான். பிரதமர் பதவி வேணும், முதலமைச்சர் பதவி வேணும், அங்கே தானே நிறைய கிடைக்குது. எனவே இந்த பதவிகளே எனக்கு, அல்லது வேறு எதையா கேட்போம், மாடம், மாளிகைகள், கூட கோபுரங்கள், அது வேணும், இது வேணும், ஃப்ளைட் வேணும், எல்லாத்தையும் கேட்கலாம். துனியா கேட்கலாம், ஆகிரத்தையும் கேட்கலாம். துனியாவையும் கேட்கலாம், ஆகிரத்தையும் கேட்கலாம், அல்லது ரெண்டையும் கேட்கலாம். நம்ம ரெண்டையும் தான் கேட்போம் இன்ஷா அல்லாஹ். அருமையானவர்களே, ஆனால் அவங்க கேட்டது என்ன தெரியுமா? யா ரப் துஹீனி, என்ன நீ ஹயாத்தாக்கு. எதுக்கு? அன்உக்தல சானியன் ஃபீ சபீலிக், மீண்டும் உனக்காக என்னுடைய உயிரை நான் தர வேண்டும். என்ன ஆச்சரியமானது! இதெல்லாம் முடியுமா? உயிர் கொடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. மீண்டும் ஒரு முறை உனக்காக நான் உயிரை தர வேண்டும் ரஹ்மானே என்று சொல்லி காட்ட முடிகிறது என்றால் அது பத்ரீன்களால் தான் முடியும். அப்துல்லா ஒரு பத்ரி ரலியல்லாஹு தஆலா, ஜாபீர் ரலியல்லாஹு தன்னுடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா ஒரு பத்ரி, அவர்களால் இது முடிந்தது. பத்ரீன்களால் இப்படிப்பட்ட காரியங்களை ஆற்ற முடியும் என்பதற்கு இவைகள் எல்லாம் சான்றாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பவும் பத்ரு சஹாபாக்களை கொஞ்சம் முற்படுத்தி வைப்பாங்க. யுக்ரீமு அஹ்ல பத்ரின், சீரத்துல் ஹலபியாவில் இது இடம்பெறுகிறது. யுக்ரீமு அஹ்ல பத்ரின் வ யுகத்திமுஹும் அலா கைரிஹிம். பத்ரு வாசிகள் முன்னால வந்திருந்தேன்னு சொன்னா அவங்கள முன்னால உட்கார வச்சிருவாங்க. கொஞ்சம் நீங்க முன்னால வாங்க, முன்னால வந்து உட்காருங்க, பத்ரியாச்சு இப்படி வாங்க அப்படின்னு உட்கார வச்சிருவாங்க. இப்படி செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு புறாய் ஒரு முறை ஒரு இடத்துக்கு ரசூலுல்லாஹ் போயிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒஹும் ஜாலிசுன் ஃபீ சுஃபத்தின் லீகத்தின், அந்த இடம் நெருக்கடியான ஒரு சின்ன இடம், ஒரு சின்ன திண்ணை, அதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். சஹாபிகளும் சூழ அமர்ந்திருக்கிறாங்க. அதில் பத்ரீன்களும் இருக்கிறாங்க, பத்ர் இல்லாத சஹாபிகளும் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த திண்ணையில் எத்தனை பேர் இருக்கலாம்? ஒரு 40 பேர் இருக்கலாம்னு வைங்களேன். ஆனா ஏற்கனவே நெருக்கி அடிச்சுக்கிட்டு 50 பேர் இருக்கிறாங்க. இருக்கிறதே 40 பேர் தான் இருக்க முடியும். அதில் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எத்தனை பேர் என்று ஹதீதுகள்ல இல்லை, உதாரணத்துக்கு நான் சொல்றேன். சில விஷயங்களை உதாரணம் சொன்னாதான் நமக்கு விளங்குங்கிறதுக்காக. 40 பேர் இருக்க வேண்டிய இடத்தில் 50 பேர் நெருக்கி அமர்ந்திருக்கிறார்கள். அதில் பத்ரி சஹாபிகளும் இருக்கிறார்கள், பத்ரிகளை கலந்து கொள்ளாத சஹாபிகளும் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏதோ விஷயம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஏதோ நிகழ்ச்சி நடக்குது, ஏதோ ஒன்று நடக்குது, மஜ்லிஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தில் சில பத்ரு சஹாபிகள் அங்கேருந்து வந்துட்டாங்க, வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு உட்காரத்துக்கு இடம் இல்லை.
பின்னால மஜ்லிஸுக்கு பின்னால் அப்படி நிற்கிறாங்க. நிற்கிறதெல்லாம் பத்ர் சஹாபிகள். வந்தவங்க 5 பேரோ 6 பேரோ பத்ர் சஹாபிகள் வந்து நிற்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தாங்க, ஆஹா பத்ர் சஹாபிகள்ல நிற்கிறாங்க என்று சொல்லி உட்கார்ந்திருக்கக்கூடிய சஹாபிகளில் பத்ர் சஹாபிகள் யார் இல்லையோ அவரை பார்த்து கும், நீங்கள் கொஞ்சம் எழும்புறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். எப்படி நடக்கிறாங்கன்னு பாருங்க. கும் யா ஃபுலான், கும் யா ஃபுலான், நீங்கள் எழும்புங்க, நீங்கள் எழுந்துறீங்க, நீங்கள் எழுந்துறீங்க அப்படின்ட்டு 5 பேர்னு சொன்னால் 5 பேர், 7 பேர்னா 7 பேர். எத்தனை பத்ரி சஹாபிகளை பின்னால் நிற்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களை கும் யா ஃபுலான், கும் யா ஃபுலான் என்று எழுப்புறாங்க. சல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, சஹாபிகளும் எழும்பிட்டாங்க. ஆனால் அவங்க முகத்தில் கொஞ்சம் வருத்தம் இருக்குமில்ல. எலும்ப சொல்கிறாங்கிறதுக்கு வருத்தம் இல்லை. நம்ம இளம்பிட்டா ரசூல்லாவோட கொஞ்சம் டிஸ்டன்ஸாக போயிடுவோம் இல்லை. ரசூலுக்கு பக்கத்தில் இருக்கணுங்கிறது எல்லா சஹாபிகளுக்கும் விருப்பம். எல்லா சஹாபிகளும் அதை விரும்புவார்கள். அல்லாஹ் நம்மையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனலோகத்திலே நெருக்கமாக்கி வைப்பானாக. அருமையான பெருமக்களே, இந்த சஹாபிகள் ஃபஅரஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் கராஹத ஃபீ வஜ்ஹி மன் அகாமஹு, யாரை எழுப்பினார்களோ அவர்களுடைய முகத்தில் கொஞ்சம் மாறுதலை பார்க்குறாங்க. அவங்க சொன்னாங்க, ஃபகால ரஹிமல்லாஹு ரஜுலன் யஃப்ஸஹு லி அஹீ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எழுப்புனதுக்கு சும்மா விடல பாருங்க. அதுதான் அவங்களுடைய தன்மை. என்ன ஒரு பாக்கியத்தை கொடுக்குறாங்க, ஒரு துஆவை செய்கிறாங்க. தன்னுடைய சகோதரருக்காக யார் எழுந்து இடம் கொடுக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக. எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைச்சிருச்சு. எழும்புனதுனால பாக்கியத்தை பாருங்க. எழும்புனாங்க, அவங்களோட முகம்லாம் சந்தோஷமாயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படி ஒரு தனித்தன்மை. யாருடைய உள்ளமும் புண்படுவதற்கு அவங்க விருப்பப்பட மாட்டாங்க. ரஹிமல்லாஹ், அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக. ரஜுலன் யஃப்ஸஹு லி அஹீ, தன்னுடைய தோழருக்காக தன்னுடைய சகோதரருக்காக எழுந்து இடம் கொடுக்கிறாரே அவருக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக என்ற ஒரு அற்புதமான பிரார்த்தனையை முன்வைக்கிறார்கள். ஹாத்தம் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்கனா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கீல லக்கும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸி ஃபஃப்ஸஹு யஃப்ஸஹில்லாஹு லக்கும். ஈமான் கொண்டவர்களே, உங்களிலே இடம் கொடுங்கள், இடம் கொடுங்கள், இடம் தாருங்கள் என்று சொல்லப்பட்டால் நீங்கள் இடம் கொடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு விசாலமாக்கி வைப்பான். எந்த அளவிற்கு பத்ர் சஹாபிகள் அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கிறது மாத்திரமல்ல, அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்கலாம் பாருங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை இங்கே நாம் புரிய முடிகிறது. அருமையான பெருமக்களே, நீண்ட நெடிய செய்திகள், வரலாற்று குறிப்புகளை நான் நிறையவே கொண்டு வந்திருக்கிறேன். ஆனாலும் தரப்பட்ட நேரம் எனக்கு நிறைவை நெருங்கி இருக்கிறது என்று நினைக்கிறேன். நெருங்கிடுச்சுன்னு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலை, நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மெய்காப்பாளர்கள் 7 பேர் இருந்தார்கள். 7 மெய்காப்பாளர்கள் இருந்தார்கள். சையதுனா ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா, சையதுனா அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா, சையதுனா முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு தஆலா, சையதுனா சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா, சையதுனா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா, சையதுனா ஸக்வான் இப்னு அப்து கைஸ் ரலியல்லாஹு தஆலா, சையதுனா மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா. இந்த பத்ர் சஹாபிகளுடைய பெயரை சொல்றதே பாக்கியம். அதையும் வச்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த 7 பேர்னு சொல்லிட்டு நான் போயிருப்பேன். அந்த பாக்கியத்தை பெறணுங்கிறதுக்காக வேண்டிய அந்த நப்பாசை. அதனால தான் இந்த 7 பேரையும் சொல்லியிருக்கிறேன். இந்த 7 பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பர்சனல் செக்ரட்டரிஸ், செக்யூரிட்டிஸ், அவர்களினுடைய அந்தரங்க பாதுகாவலர்களாக இருந்தவர்கள். இந்த 7 பேருமே பத்ரியன்கள் தான். ரசூலுல்லாஹ் தன்னுடைய மற்ற சஹாபிகள் என்ன பாதுகாவலர் இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. ஆனால் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க தன்னுடைய பாதுகாப்புக்காக? வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ், அல்லாஹ் உங்களுடைய செக்யூரிட்டியாக இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு நாம பாதுகாப்புங்கிறான். ஆனா அதே சமயத்தில் அது யாரின் மூலமாக பாதுகாப்பான்? தன்னுடைய அடியார்களின் மூலமாக பாதுகாப்பான். அந்த அடியார்களாக பத்ரியன்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைக்கிறாங்க. அவுஸ் ஹஸ்ரஜ் 2 குழு, அவுஸ் ஹஸ்ரஜ் என்று 2 கோத்திரம். இது பிரபல்யமான குழு மதீனால இருந்தது. அவுஸ் ஹஸ்ரஜ்னா அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷெரீஃப் வர்றதுக்கு முன்னால் 100 வருஷத்துக்கு முன்னால் அவுஸ் ஹஸ்ரஜ்னா அண்ணன் தம்பி 2 பேர். 100 வருடத்துக்கு முந்தையவர்கள் 2 பேரும் என்ன செய்யிக்கிட்டு வாங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஒரு தடவை சண்டை வந்துருச்சு. சண்டைன்னா அப்படி இப்படி சண்டையெல்லாம் இல்லை, அவ்வளோ பயங்கரமான சண்டை, சொல்ல முடியாத தாக்குதல்.
அந்த சண்டைக்கு பிறகு அந்த சந்ததிகள் அவருக்கு ஒரு 10 பிள்ளை பிறந்துன்னு வைங்க, எத்தனையோ கல்யாணம் முடிச்சிருப்பாரு, 10 பிள்ளைகளை பிறந்திருப்பாரு, 20 பிள்ளை பிறந்திருக்கும். அவர்களுடைய பிள்ளைகள், அவருடைய பேரன் பேத்தின்னு பெரிய கூட்டம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கமா இல்லையா? அவுஸ் ஹஸ்ரஜ் என்று ஒரு பெரிய கூட்டமே, 2 கூட்டம் மதீனா ஷரீஃபில் இருந்தது. எல்லா காலமும் சண்டை தான். தீர்க்க முடியாத பகையிலே வாழ்ந்து வந்தவர்கள் அந்த அவுஸ் ஹஸ்ரஜ். ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாதான தூதுவர் மதீனா ஷரீஃபுக்கு வந்த பொழுது ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு அந்த 2 குடும்பத்தையும் ஒன்றுபடுத்தினார்கள். அந்த 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்தார்கள். தோளோடு தோள் நிற்க வைத்தார்கள். தோளோடு தோள் நின்று தொழ வைத்தார்கள். போர் தொடுக்க வைத்தார்கள். ஒருவருக்கு ஒருவர் உதவியாக ஒத்தாசையாக மாற்றி அற்புதமான அன்பை அவர்களுடைய இதயங்களிலே கொண்டு வந்தார்கள். அது ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்திரமே கை வந்த கலை. அது 100 வருடம் காலம் தாண்டிய ஒரு பகையை சில நாட்களில் இல்லாமல் ஆக்கிவிட்டது கண்மணி நாயகத்தினுடைய அற்புதம் இல்லையா? அது ஒரு முறை ஒரு சபை, அதில் 2 பேரும் உட்காந்துக்கிறாங்க. யாரு? அவங்களோட ஃபேமிலி தானே, எல்லாம் அண்ணன் தம்பி கூட்டம் தானே. உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, ஹவுஸ் சொன்னாங்க, எங்களுக்கு தனி சிறப்பு இருக்கு, நீங்களும் சிறப்பு, ஆனால் உங்களை விட நாங்கள் தனி சிறப்பு வாய்ந்தவர்கள், எங்களுக்கு என்று 4 சிறப்பு தனி சிறப்பாளர்கள் எங்களில் இருக்கிறாங்க. என்ன? மின்னா கசீலுல் மலாயிகா, மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்ட ஹன்லலா ரலியல்லாஹு தஆலா எங்க ஹவுஸ் கோத்திரத்தை சார்ந்தவங்க தான். அது அழகான வரலாறு. அது ஆசையா இருக்கு சொல்றதுக்கு, ஆனால் நேரம் இல்லையே. ஆசை தான். இனி துவா இருக்கு, மஜ்லிஸ் இருக்குது. ஒரு அற்புதமான ஒரு பாடகர், நான் அவர் வந்தவனையுமே தேடிக்கிட்டே இருந்தேன். அபு தாஹிர் ஏர்வாடி அவங்க இருக்காருன்னு பார்த்தா காணலை. இப்போ தான் வாராக. அது ஏற்கனவே பாடியிருப்பாங்க. நானும் ஒரு பாடலாவது கேட்டுருணுங்கிற ஒரு ஆசையோடு நானும் இருந்தேன். நாங்களாம் அவங்களுடைய ரசிகர்கள். அருமையானவர்களே, அவர் எப்படி பாடணும், நான் பாடணும், அவர் கேட்கணுன்ற ஆசையிலேயே நான் இருக்கிறேன். எனவே இதற்கெல்லாம் நான் நேரத்தை ஒதுக்கி விடு. நானே பேசிகிட்டு இருந்துட்டா இனி இது துஆக்களுடைய நேரத்தை நான் குறைத்து விடக்கூடாது. கசீலுல் மலாயிகா, எங்களிலே கசீலுல் மலாயிகா, மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்ட ஹன்லலா எங்களிலே இருக்கிறாங்க. ஓ மின்னல்லதி ஹமத்துஹு துபர், தேனீக்களால் பாதுகாக்கப்பட்ட ஆசிம் இப்னு சாபித் எங்களை சார்ந்தவர். ஓ மின்னல்லதி யஹ்தஸ்ஸ லிமௌத்திஹி அர்ஷுர் ரஹ்மான் சஅத் இப்னு முஆத், யாருடைய மௌத்துக்காக அல்லாஹ்வினுடைய அர்ஷே நடுங்கியதோ சஅத் இப்னு முஆத் எங்களை சார்ந்தவர், ஹவுஸை சார்ந்தவர். ஒமின்னா உஜீஸத் ஷஹாதத்துஹு பி ஷஹாதத்தி ரஜ்லைனி ஹுஸைமத் இப்னு சாபித், ஹுஸைமா 2 சாட்சிக்கு உரியவர். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி வரலாறு. இந்த 4 வரலாறுகளை சொல்றதா இருந்தால் 2 மணி நேரம் வேணும், முடிச்சிடலாம். ஃபஜ்ர் வரைக்கும் நம்ம சொல்றதா இருந்தால் நம்ம அனுமதிச்சு பரவாயில்ல பேசுங்க அப்படின்னு சொன்னால், இது இந்த 4 சொன்னால் டைம் சரியாயிடும். அவ்வளவு நீண்ட வரலாறுக்குரியவர்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் எங்களிலே உள்ளவர்கள் என்று அவங்க சொல்லும் பொழுது ஹஸ்ரஜ் சொன்னாங்க, எங்களையும் 4 பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு தனி சிறப்புனா எங்களையும் 4 பேர். அந்த 4 பேரையும் அவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த 4 பேரும் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? இந்த 4 பேரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கக்கூடிய வஹையை எழுதக்கூடியவர்கள். நாங்க சிறந்தவங்க இல்லையா? அது உங்களை யாரோ வஹி எழுதுறவங்க இருக்கிறாங்களா? எங்களை வஹி எழுதுறவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் ஒரு தனி சிறப்பை பெற்றவர்கள். இதுல பெரிய விசேஷங்கள்னா எல்லாருமே பத்ரியன்கள், எல்லாரும் பத்ரியன்கள் என்பதை இங்கே நாம் அறிய முடிகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இறுதியான ஒரு தகவலோடு என்னுடைய உரையை நான் நிறைவுபடுத்துகிறேன். ஒரு ஃபஜ்ர் தொழுகையை முடிச்சிட்டேன்னு சொன்னால், குறிப்பாக ஃபஜ்ர் தொழுகையில் சஹாபிகள்லாம் அப்படியே உட்காந்துருப்பாங்க. துவா இருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய நசீஹத் இருக்கும், யாராவது கனவு கண்டிங்கெல்லாம் கேட்பாங்க, நிறைய நடக்கும். குபீர்னு ஒரு கூட்டம் மட்டும் கிளம்பி போயிடும். அது எல்லா தொழுகையிலையும் போகும், ஃபஜ்ர் தொழுகையிலையும் போகும். ஒரு கூட்டம் கிளம்பி போகும். இன்றைக்கும் போவதில்லை. அவங்க அந்த காலத்தில் இளம்பி போனாங்களே, அவங்களோட வாரிசு தான் இவங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்படிதான் அது. அந்த ரசூலுல்லாவுக்கு பின்னாலே இளம்பி போறான்னு சொன்னா, நம்ம இமாம்களுக்கு பின்னாலே இளம்பி போறது மேட்டரா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால தொழுதுட்டு அது வரைக்கும் இமாமும் கரெக்டாக தொழுதாரு. அட நீ ஏன்பா இளம்பி போனா? ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், தெரிஞ்ச பிள்ளை தான். அட ஏன் எழுந்து வந்த நீ? ஒரு பள்ளியில், எங்கள் பள்ளியிலாம் அப்படி சொல்ல முடியாது, சில பள்ளிகளில் அனுமதிக்கிறாங்க, கிளம்பி போகிறாங்க. இப்படி கட்டுறான் என்ன டிசைனாக கை கட்டுறாங்க பார்த்தீங்களா? ஷாஃபியில் இப்போ தொப்புளுக்கு மேலே,
ஷாஃபிகளை தொப்புளுக்கு கீழே ரெண்டு தானே இருக்கு. ஒரே மதுஹப் ஒரே முறை தான் இருக்கணும். எத்தனை முறை இருக்குன்னு பாருங்க. 1 2 3 இப்படி கட்டுறான் 4 18 முறை வச்சிருக்கிறான் அவன். 18 முறை வச்சிருக்கிறான். ஒரே கொள்கையை கொண்டு வந்தவனா இவன். அருமையானவர்களே, ஒரு பையன் துளு வர்றான், துளு வந்துட்டு துளையை முடிஞ்சோடனே எழும்பி போயிடுவான். அப்போ நான் கேட்டேன், என்னப்பா நீ எழும்பி போறிய? இல்லை அது கூட்டு துவா கிடையாது. சரி என்ன அது? பிதாத்து. சரி கூட்டு துவா பிதாத்து, ஓகே. ஒரு பிதாத்துவாதி இருக்கிற. அப்போ நான் ஒரு தெரியாமல் ஒரு விஷயம் கேட்குறப்பா, நீ ரொம்ப படித்தவங்க, நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் குரான்லாம் நிறைய ஆய்வு செய்து எத்தகைய ஆய்வுலாம் நடந்திருக்குங்க நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? என்ன மாதிரி ஆய்வுலாம் வருது இதில் வாட்ஸ்அப்பில் வருது, செய்திகள் ஃபோனில் பதிவு செய்யப்பட்டுன்னு சொல்லி போட்டு விட்றாங்க. என்ன மாதிரி ஆய்வுகள்லாம் இருக்குது? கேவலமாக இருக்குது. இந்த ஆய்வுகள் செய்யக்கூடிய ஆட்களப்பா நீங்கள் என்ன ஆய்வுப்பா செஞ்சுருக்கிறேன்? பிதாத். சரிப்பா, ஒரு பிதாத்துவாதி ஒரு ஹதீத்தை அறிவிக்கிறார், ஏற்றுக்கிடுவியா? ஏற்றுக்கிட மாட்டோம். அறிவிக்கிறது கூட சரியா இருக்கணும். அவன் அப்படிதான். அட நாம எப்படி கேட்குறோம்? நம்ம கேட்குற ஸ்டைல் இப்படி தானே இருக்கும். இதான் சொன்ன ஜமாத். அப்படி ஏற்றுக்கிடுவியா? ஏற்றுக்கிட மாட்டோம். அவங்க வீரமா பேசுறாங்களாம். ஈமான் அப்படியே புளியுது, தேன் புளிஞ்ச மாதிரி. அப்ப அவங்க ஏன் நான் ஏற்றுக்கிட மாட்டான்? பிதத் செஞ்சவங்களாம் ஏற்றுக்கிட மாட்டோம். பிதத் செஞ்சவனுக்கு பின்னால தொழுவுறியா? அது பரவாயில்லையான்னு. சரி, இன்னைக்கு தான் துஹர்ல பெரிய பிதத் செஞ்சுட்டாரு. இவர் பிதத் செய்யறவரு. அப்ப அசல தொலை வரக்கூடாது இல்ல? அசலையும் பின்னால வந்து தொழுற நீ. அப்ப பிதத் செஞ்சவர் ஹதீதை ஏத்துக்கிட மாட்டேன். ஆனா பிதத் செஞ்சவருக்கு பின்னால நீ தொழுவானி. அட அவர் பின்னால தொழுற, அவர் பிதத் செய்யறவர் தானே. அவர் யாரும் சொல்லான்னு கூப்பிடுறா? யாரும் சொல்லா கூப்பிட்டா இப்படி உதவி செய்வாங்க அப்படின்னு நினைச்சு ஒருத்தர் கூப்பிடுறாருப்பா. யாரும் சொல்லாம் கூப்பிடுறாரு. அவருடைய நிலைமை என்ன? அவர் ஷிர்க். இந்த இமாம் ஷிர்க் தானே செய்யறாரு. ஒரு முஷ்ரிக்குக்கு பின்னாடி எப்படிப்பா நீ தொழுற நீ? அதாவது இவங்களுக்கு எந்த அறிவும் கிடையாது. இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுது, டே போ அவனுக்கு பின்னால தொழுவு, குழப்பம் விளைவி, இதுதான் அவருக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன். அதை அவன் செஞ்சுட்டு இருக்கலாம். அவ்வளவுதான். பொம்மை. அவன் என்ன சாவி கொடுக்குதோ அது நடக்குது. மற்றபடி அவங்களுக்கு சிந்திக்கிற தன்மையெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த சிந்திக்கிற தன்மையெல்லாம் அவங்க நேரத்தோடய எல்லாத்தையும் கலட்டி அவன் கையில் வச்சிருக்கிறான். அவன் வெளியே போனா என்ன, உள்ளே இருந்தா என்ன, வெளியில் இருந்துக்கிட்ட இன்னைக்கு அதை இயக்கிக்கிட்டு இருக்கிறவனே அவன் தானே. சரி, அருமையானவர்களே, கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பத்ர் சஹாபிகள் அப்படிப்பட்ட பரிசுத்தம் தூய்மையானவர்கள். இப்ப ஒரு சஹாபி எல்லாரும் இப்படி குபீர்னு தொழுகை முடிஞ்சோன்னு எழும்பி போற மாதிரி செய்தனா அபு துஜானா ரலியல்லாஹு தஆலா எழுப்பி போனாங்க. ஒரு நாள் எழுப்பி போயிட்டாங்க. 2ஆம் நாளும் போறாங்க, 3ஆம் நாளும் போறாங்க. சஹாபிகளுக்கு சங்கடமாச்சு. அபு துஜானா இந்த கூட்டத்தில் உள்ளவர் இல்லையே. தொழுகை முடிஞ்சோன்னு குபீர்னு எழும்பி போற கூட்டம் எல்லாருக்கும் தெரியும். அது என்ன கூட்டம்? முனாஃபிக் என்று கூட்டம். அது சஹாபிகளுக்கு தெரியும். அபு துஜானா எழுப்பி செல்கிறார் என்றது சங்கடமா இருந்தது. அபு துஜானா இப்படிப்பட்ட ஆள் இல்லையே என்ற ஒரு மனசுல வருத்தம். ஆனா அவங்களை நினைச்சும் பார்க்க முடியல. முனாஃபிக்குகளை சேர்க்கிறதுக்கு அவங்களை யாருக்குமே கல்வில இடம் வரல. அவர் அதில் சேர்ந்துட்டாரோ அப்படிலாம் நினைக்கல. ஆனா அவங்களுக்கு வருத்தமாக இருந்தது. நேர ரசூலுல்லாஹ்ட்ட போனாங்க, நாயகமே, இந்த எழும்பி போற கூட்டத்தில் இந்த விரலாற்ற போலீஸில் கேட்குறான்னு சொன்னா, நீ என்னப்பா விரலாற்ற கூட்டமா இல்லையா அப்படின்னு கேட்குறான் இல்லையா? அதே மாதிரி எழும்பி போகிற கூட்டம் அது. அந்த எழும்பி போகிற கூட்டத்தில் அபு துஜானாவும் கொஞ்ச நாளாக இணைஞ்சிட்டாரு. சங்கடமாக இருக்குது நாயகமே எங்களுக்கு. ஆனால் அவரை பற்றி தப்பான அபிப்பிராயம் இல்லை, அவரும் எழுந்து போகிறார். அப்படியா? நான் கூப்பிட்டு கேட்குறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரி, அபு துஜானா கூடப்பட்டது. அபு துஜானா அலைஸலக ஹாஜத்துன் இலல்லாஹ், என்ன வார்த்தையை கேட்குறாங்க பாருங்க. தொழுகை முடிஞ்சதும் அலைஸலக ஹாஜத்துன் இலல்லாஹ், அல்லாஹ்விடத்துல உனக்கு ஹாஜத் எதுவும் கிடையாதா அபு துஜானா அப்படின்னு கேட்குறாங்க. அழுதுட்டாங்க. நாயகமே, ரப்பிடத்தில் ஹாஜத் இல்லாதவனாக நான் இருக்கிறேன் நாயகமே, அப்போ ஏன் எழும்பி போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சஹாபிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும், ரசூலுக்கு தெரியும். ஆனாலும் சஹாபிகளுக்கு விளங்கப்படுத்துறாங்க. விளங்கப்படுத்துவதற்கென்று ஒரு முறை இருக்குது, ஒரு டெமானிஸ்ட்ரேஷன் இருக்கும் இல்லை, அதை அப்படி செய்கிறாங்க. நாயகமே, அன ஃபக்கீருன் அன அஃப்கர், நான் ரொம்ப பெரிய ஏழ்மையில் இருக்கேன். ஏழ்மைன்னா அப்படி இப்படி ஏழ்மை இல்லை, வறுமை கோட்டுக்கு கீழே ஒன்றுக்கிறான் பாருங்க, அதுக்கும் கீழே இருக்கிறாங்க அவங்க. நான் கடுமையான ஏழ்மைகளை இருக்கிறேன் நாயகமே. வீட்டில் சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை. பல நாட்களாக நானும் உழைச்சி பார்க்குறேன். சில பேர் உழைப்பாங்க, ஒன்றும் கிடைக்காது. நானும் உழைச்சி பார்க்குறேன். அருமையானவர்களே, உங்களுடைய கவனத்தை முழுமையாக இந்த பக்கம் நீங்கள் திருப்பணும். ஏன்னா உங்களுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணி நீண்ட தூரம் பிரயாணம் செய்து இந்த தகவலை உங்களுடைய இதயத்தில் பதிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாம் இங்கே வந்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இது ஒரு தியாகம், இது ஒரு தியாகம். எனவே அவங்க சொன்னாங்க, அபு துஜானா, நாயகமே, ரொம்ப பெரிய கஷ்டத்திலும் ஏழ்மையிலே நான் இருக்கிறேன்.
ரொம்ப பெரிய சங்கடத்தில் இருக்கிறோம். என் பிள்ளைகள்லாம் பசியில் வாடிக்கிட்டு இருக்கிறாங்க. பல நாட்கள் ஆச்சு சாப்பிட்டு. காலையில் நான் திடீர்னு தொழுகை முடிஞ்சதும் அவசரமாக எழுந்து போகிறதுக்கு காரணம் என்னென்னா, எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தில் உள்ள பேரிச்சம்பழத்தினுடைய ஒரு குலை மாத்திரம் எங்கள் பக்கத்தில் நிற்கும். அப்படி நிற்கும் பொழுது அதிலிருந்து சில பழங்கள் உதிர்ந்து விழுகிறது. எங்கள் வீட்டினுடைய முற்றத்திலே விழுந்து விடும் நாயகமே. அப்படி விழும் பொழுது காலையில் நான் கொஞ்சம் தாமதமா லேட்டா போனேன்னு சொன்னா அந்த பழங்களை என் பிள்ளைகள் முடிச்சிட்டுன்னு சொன்னா அந்த பழங்களை எடுத்து சாப்பிட்டுருது. எனவே என் பிள்ளைகளினுடைய வயிற்றில் ஹராமான பொருட்கள் கலந்துவிடக் கூடாது என்பதற்காகவே எப்படி செஞ்சிருக்காங்க தெரியுமா? ஒரு கட்டத்தில் அப்படி போகும்பொழுது லேட் ஆயிடுச்சு, ஒரு பிள்ளை பழத்தை எடுத்து வாயில போட்டுச்சு, எடுத்து வெளியில போட்டாங்க. இதான் மூத்த, நீ மூத்தானாலும் பரவாயில்லை, இதை சாப்பிட்றதுக்கு அனுமதிக்க மாட்டேன்னாங்க. அப்படி பசியில தாகத்தில் இருக்கிறாங்க என் பிள்ளைகள். வெறும் தண்ணியை காய்ச்சி என் பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் நாயகமே. என் பிள்ளைகள் இந்த நாளைக்கு ஒரு கட்டத்தில் பிள்ளைய பார்த்து சொல்றாங்க, லா தஃப்லஹனி யௌமல் கியாமா, என் அருமையான பிள்ளையே, நாளை மறுவுலகத்தில் அல்லாஹ்விடத்தில் என்ன ஃபலீஹத்தாக கேவலமாக்கி விடாதே என்று சொல்லும் அளவிற்கு மிகவும் பேணுதல் மிக்கவர்களாக அபூ துஜானா இருந்தார்கள். அப்படிப்பட்ட அபூ துஜானா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் போய் அந்த பழங்களை எல்லாம் கூட்டி பெருக்கி அவனுடைய தோட்டத்துக்கு போட்டுருவேன், பக்கத்து வீட்டுக்காரன் தோட்டத்தில் போட்டுருவேன். இதுக்காகத்தான் நான் போறேன் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ் அழுதுட்டாங்க. சூழ உள்ள சஹாபிகள்லாம் அழுதுட்டாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, அது யாருப்பா, யார் தோட்டம்? நாயகமே அவன் பக்கா முனாஃபிக்கு பையா. அப்படியா? அவனை வர சொல்லுன்னு கூட சொல்லலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சா தெரியுமா? அவங்க எழும்பி போனாங்க, சஹாபிகளும் கூட போகிறாங்க. அவனை கூப்பிட்டாங்க, வீட்டுக்கு வெளியில் வந்தான். இந்த மாதிரி எதுக்கப்பா, இந்த ஒரு மரத்தை மட்டும் இவனுக்கு கொடுத்துரு, நான் உனக்கு அதுக்கு பகரமாக வேற தர்றேன். என்ன தருவீங்கன்னு கேட்டான். 10 மரம் தர்றேன். எங்க தருவீங்க? சொர்க்கலோகத்தில் 10 மரங்களை உங்களுக்கு தருகிறேன். அதனுடைய அடிப்பகுதி தங்கமாக இருக்கும், அதனுடைய மரப்பகுதி வைரமாக இருக்கும், அதனுடைய கிளைப்பகுதி வைடூரியமாக இருக்கும். அதில் எத்துணை பழங்கள் பூத்து குலுங்குகிறதோ அத்துணை எண்ணிக்கைக்கு ஹூரின் பெண்கள் இருப்பார்கள். அப்படி ஒரு 10 மரத்தை உனக்கு தர்றேங்கிறாங்க. இங்க நம்ம யோசிக்கணும், அவன் யாரு? முனாஃபிக். ஒரு முனாஃபிக்கு சொர்க்கத்தை கொடுக்கும் ஆற்றலை கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவங்க நினைச்சா கொடுக்கலாம். நம்ம விளங்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அருமையானவர்களே. ஆனா அவன் தான் முனாஃபிக், நசீபு கெட்ட பையன் தானே. அவன் என்ன சொல்றான்? சொர்க்கலோகத்தில் அது கியாமத்துக்கு போய் அதெல்லாம் முடியாது. எதம்பியத் ரெடி கேஷா இப்போ என்ன தருவீங்கன்னு கேட்குறான். இவனை விட மூதேவியாக இருப்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன சிரிக்கிறத பார்த்தா அதை விட மூதேவி இப்போ இருக்கிறான் நீங்க நினைக்கிறீங்களோ? நான் இப்போ உள்ளவங்கள சொல்லல, அப்போ ஒன்று சொல்றேன். அருமையானவர்களே, அவன் சொன்னான் எதம்பியத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போ என்ன தருவீங்க? எதம்பியத் ரெடியா என்ன தர்றீங்கன்னு கேட்குறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வருத்தப்பட்டு போயிட்டாங்க. சஹாபிகள் அப்படி கோவம் வருது. ஃபவதப அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, அபூபக்கர் ரலியல்லாஹு அப்படி பாஞ்சு போனாங்க. நாயகமே, எனக்கு ஒரு தோட்டம் இருக்கு, அதுல 10 மரம் இருக்குது, அது நல்ல குவாலிட்டியான மரம், அது எல்லாருக்கும் தெரியும், அதை நான் இவனுக்கு கொடுக்கிறேன். நாயகமே, எனக்கு சொர்க்கத்தில் நீங்க சொன்னீங்களா அதை எனக்கு நீங்க தாருங்க. லமின் துக்கையா அபூபக்கர், அதுக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கிட்டேன். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தைரியமா தன்னுடைய அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு மரத்திற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்படுத்துங்கிறதுக்காக தன்னுடைய தோட்டத்தையே இழக்க வந்தவர்கள். சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பத்ரி. நான் அவங்களோட செய்தியோடு முடிக்கணும்னு ஒரு ஆசை, அதோட நான் நிறைவுபடுத்துகிறேன். அருமையான பெருமக்களே, அந்த பேச்சுவார்த்தை சரி, அந்த தகவலை நான் சொல்லி முடிச்சிடுறேன், ஒரு நிமிஷத்தில் முடிச்சிடலாம். அவங்க சொன்னாங்க அதே மாதிரி சரி, அவனு ஒத்துக்கிட்டு அதோட முடிஞ்சது. அந்த இனிமேல் இப்போ எவ்வளோ பணம் விழுந்தாலும் பரவாயில்ல, இந்த பிள்ளைகள் சாப்பிடலாம். பேசி முடிஞ்சது, வியாபாரம் முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு ராத்திரிக்கு அவன் மனைவி வீட்டை சொல்றான், அவன் பொண்டாட்டியும் அவனை போல தான். அவன் சொல்றான், கேட்டியா, இன்னைக்கு நான் ஒரு அருமையான வியாபாரம் பார்த்துருக்கிறேன். என்ன? அபூபக்கர் 10 மரம் இருக்கு பார், இப்படிலாம் நடந்தது சொர்க்கத்தில். முஹம்மது அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அதெல்லாம் முடியாது, ரெடி கேஷா என்ன தருவீன்னு கேட்டேன். அபூபக்கர் பாஞ்சு வந்து 10 மரத்தை தந்துட்டாரு. ஏற்கனவே நீ பார்த்துருக்கிறியா அந்த மரம்? ஆமா, அது குவாலிட்டியான மரம்ல, அதை நமக்கு தந்துட்டாரு. பே மனுஷன், அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். இந்த மாதிரிலாம் கொடுக்குற பே மனுஷன். ஆகிரத்தில் பார்க்கும்போது யார் பே மனுஷங்கிறது தெரியும். அருமையானவர்களே, அதோட அடுத்து அவன் சொல்றான், அந்த ஒரு மரம் கூட நம்ம வித்தமே, அபூ துஜானாக்கு வித்த மரமும் நம்ம தோட்டத்தில் தான் நிற்குது. அதுல ஒரு கிளை தான், ஒரு கொத்து தான் அங்க இருக்கு, அதை வேண்டாம் அவர் திண்டு போட்டோம். நாம என்ன செய்யணும் தெரியுமா? நாளைக்கு போன காலையில் விடிஞ்சு விடியாம அந்த மரத்திலிருந்து விழக்கூடிய பழங்களை எல்லாம் முதல்ல புறக்கிடணும். அதெல்லாம் எடுத்துணும். எப்படி இருக்கலாம் பாருங்க. சக்காத்து பொருளை நம்ம சுருட்டிடணும்.
ஆடு வந்தா நாம திங்கணும், மாடு வந்தா மற்றவங்களுக்கு கொடுக்கணும், தொண்டர்களுக்கு கொடுக்கணும். எப்படி இருக்கிறான்? அப்படியே இருக்கிறான் பாருங்க. அச்சு அசலா ஜெராக்ஸ் மாதிரி இருக்கிறான். ஆடு வர்றதுனா இவன் திம்பானா, அவன் தலைவனாக இருந்தவன் தான் சொல்றான், இதுக்கு முன்னால தலைவனாக தான் சொல்றான். ஆடு வந்தா எங்க இயக்கத்தில் உள்ள தலைவர்கள்லாம் நாங்கள் சாப்பிடுவோம், மாடு வந்தா அதுல ஒரு பகுதியை கொடுப்போம். மாடாக்கிட்டான், எல்லாத்தையும் மாடாக்கி வச்சிருக்கிறான் அவன் குழுப்பை. அருமையானவர்களே, தங்கத்தை கட்டி கட்டியா சேர்த்து வச்சிருக்காங்கிறான். சங்கைக்குரிய பெருமக்களே, இவன் எப்படி சொல்றான் பாருங்க, ஜக்காத் ஃபித்ரா இங்க தாங்க, ஜக்காத் தான் இங்க தாங்க, எல்லாத்தையும் தாங்க தாங்கன்னு தாங்குறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இவன் சொல்றான் நாளைக்கு காலையில போய் அத்தனையும் சுருட்டி நம்ம எடுத்துறோம் இந்த மரத்தில் உள்ளது அப்படின்னு. அதே மாதிரி 2 பேரும் போறாங்க. போனா மரத்தையே காணோம். மரமே அபூ துஜானாவுடைய வீட்டுக்கு போயிடுச்சு. சல்லாசம் மாற்றி வச்சுட்டாங்க. மரத்தையே காணோம், திகைச்சு போயிட்டாங்க. மரமே அங்கே நிற்குது. இங்கே நம்ம சொல்ல வந்த செய்தி, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பம் எதுவோ அதை தெரிந்து அப்படி அப்படி அசலாக நடக்கக்கூடியவர்கள் தான் பத்ரியன்கள். எனவே பத்ரீனங்களை பற்றி பேசுவதாக இருந்தால் அடுத்த பத்ர் வரையும் நாம் பேச முடியும். அப்படிப்பட்ட சிறப்புகளை அல்லாஹ் அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்